கூட்டிட்டு வந்தாங்க, சும்மா வந்தேன். நான் போரா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். எங்க வந்து ரஷ்ஷா இருக்குமோ இல்லை எப்படி பயந்துட்டே வந்தோம். பட் a lot of women care about we all care about politics is something that deeply affects us in our everyday lives, and the only party in which I see women being properly respectfully represented is this கட்சி, நாம் தமிழர் கட்சி. ஒழுங்கா சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மாநாடாக இருக்குது. எல்லாருமே எல்லா கட்சிக்காரும் பார்த்துருப்பாங்க, நீங்கள் பார்த்து வியந்திருப்பாங்க. மற்ற மாநாட்டு கட்சி கூட்டத்துக்கும் நம்ம கட்சி மாநாட்டு கூட்டத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நம்ம கட்சி மாநாட்டை பார்த்து மற்றவங்க ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கே தோணுச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்போம். ஒரு பாட்டிலாம் எடுத்து வச்சோம் ஒரு கவரில். என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐம் a lawyer, வழக்கறிஞர். வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அந்த எண்ணம் எதனால் வந்தது? அது அந்த ஐவகை நிலத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதெல்லாம் நாங்கள் படித்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க தமிழ் சார்ந்து கூர்ந்து கவனிச்சு. ஆமாம் கூர்ந்து கவனிச்சிருக்க அரசியலை பார்க்குறேன் இப்போ தான் புதுசாக. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல 38 வயசாச்சு. முதல்ல இந்த இதுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன். அண்ணா சொல்லியிருக்காரு, முருகா வேல் கொண்டு வா, நான் தமிழோடு வரேன். கண்டிப்பாக முருகன் நான் வணங்குறேன். எனக்கு முருகனை ரொம்ப இஷ்ட தெய்வம். கண்டிப்பாக முருகன் வந்து அவருக்கு. சகோதரி, இந்த நாம் தமிழ் கட்சியோட மாநாட்டுக்கு எத்தனாவது முறை வரீங்க? அதை பற்றி. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் இங்கே. முதல் முறை. ஆமாம். ஏன் ஒரு மாநாட்டுக்கு போகணும் அப்படின்னு தோணுச்சு, குறிப்பாக இந்த கட்சியோட மாநாட்டுக்கு? நாம் தமிழருக்கு நான் போன ரெண்டு எலெக்ஷன்லையும் நாம் தமிழருக்கு தான் ஓட்டு போட்டேன். நான் இங்கே இந்த மாநாட்டுக்கு ஏன் வரணும்னு தோணுச்சுன்னா, எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச கொள்கை ஒன்று என்னென்னா, வேட்பாளர்களை வந்து ஆணும் பெண்ணும் சமமாக போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த விமன் ரெப்ரசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை சப்போர்ட் பண்ணும் மெயினாக. அண்டு கட்சியை சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட இப்போ இருக்க பொலிட்டிக்கல் என்வாயன்மெண்ட்டில் நம்மளுக்கும் இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னு நம்ம ஷோ பண்ணணும். அதுக்கு பலம் சேர்க்கறதுக்காக வரணும்னு தோணுச்சு. இப்போது இந்த முதல் முறை வந்து பார்த்ததில் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன, நீங்கள் வியந்தது என்ன? வியந்தது என்னென்னா, இப்போ கூட நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். நாங்கள் சென்னையில் வந்து ஒரு கான்சர்ட்டுக்கு போயிருந்தோம். ரொம்ப காசு செலவு பண்ணி போகிற இடத்துல கூட இவ்வளோ சேஃபாக இவ்வளோ ஆர்கனைஸ்டாக போயிட்டு வர முடியலை. இங்கே ஃப்ரீயாக பண்ணுறாங்க, திறநிதியில் பண்ணுறாங்க. இங்கே வந்துட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தயக்கமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. நாங்களே இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கே தோணுச்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்போம். ஒரு பாட்டிலாம் எடுத்து வச்சோம் ஒரு கவரில். என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐம் a lawyer, வழக்கறிஞர். வழக்கறிஞராக இருக்கிறீங்க, இதெல்லாம் க்ளீன் பண்ணணும், சுத்தம் பண்ணணும், அந்த எண்ணம் எதனால் வந்தது? அது எங்களுக்கு ஏற்கனவே கட்சியில் பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறது தான். நம்ம கூட்டத்துக்கு போனால் அது சுத்தமாக இருக்கும், எல்லோரும் நம்மளாம் எந்திரிச்சோடனே சேர்லாம் அடுக்கி வச்சுருவாங்க, எல்லாமே க்ளீனாக இருக்கும்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அது நாங்களும் பார்த்தோம். எங்களால் உட்காரவே முடியல. ஒரு நிமிஷம் எந்திரிச்சோடனே எல்லோரும் சுற்றி இருக்கவங்களாம் சேர் எடுத்து வச்சுட்டாங்க, கீழே இருக்கிறதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் வந்தோம். கையில் பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு வந்தோம், எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இப்போ நான் சொல்லிட்டு இருந்தால, நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், சென்னையில் காசு கொடுத்து போகிற இடத்துல கூட இவ்வளோ ஆர்கனைஸ்டாக சேஃபாக இல்லை அப்படின்னு. அங்கே அதுக்கும் இதுக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இங்கே வந்து இவங்க மக்களை பற்றி கேர் பண்ணுறாங்க. அதனால தான் இங்கே வந்து நம்மளால் சேஃபாக வர முடியுது. காசு இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக பண்ணலாம், சேஃபாக பண்ணலாம். பட் தே டோன்ட் கேர் இனஃப் அபவுட் த பீப்புள் டு டூ திஸ். வி கேர் அபவுட் த பீப்புள். மக்கள் சேஃபாக வந்துட்டு போகணும், மக்களுக்கு வந்து எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. அதனால நம்ம பண்ணுறனால அண்ட் யூ கேன் see it how safe it is. எவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஒரு இடத்து இப்போ பாக்ஸாக பிரிச்சிருக்காங்க. எந்த பாக்ஸ்குள்ளே போனாலும் நீங்கள் வெளில வந்துடலாம். அந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் அடைஞ்சிக்க மாட்டீங்க. அவ்வளோ என்ட்ரன்சஸ் இருக்குது, அவ்வளோ எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. சரிங்க சார், ஒரு உமனா உங்களை மாதிரி படித்தவங்களுக்கு இல்லை படிக்காத பெண்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்? பொலிட்டிக்ஸில் விமன் ரெப்ரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நாம் தமிழர் கட்சியில் மெயினாக வந்து ஐவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் டிபேட் அபவுட் இந்த 50-50. நம்ம எந்த எலெக்ஷன் நடந்தாலும் நம்ம 50-50 சீட்டு தரோம். ஐவ் சீன் அ லாட் ஆஃப் பீப்புள் டிபேட் அபவுட் வெதர் ஹீ இஸ் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் த ஆப்டிக்ஸ். இது வந்து ஒரு சென்சேஷனலாக பேசணும், அதுக்காக அவர் பண்ணுறாரு. ஹி டசன்ட் ரியலி கேர் அபவுட் விமன் அப்படிலாம் மக்கள் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் திங்க் தட். ஐ திங்க் ஆணும் பெண்ணும் சமம். இது இப்படி தான் நடக்கணும், இது இப்படி தான் கொடுக்கணும். அதனால அவர் கொடுக்குறாருன்னு நான் நினைக்கிறேன். திஸ் இஸ் சம்திங் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அ லாட் ஆஃப் விமன் கேர் அபவுட் we all care about politics. Politics is something that deeply affects us in our everyday lives, and the only party in which I see women being properly respectfully represented is this கட்சி, நாம் தமிழர் கட்சி. நன்றி. இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, இது எத்தனாவது மாநாட்டில் நீங்கள் கலந்துக்கிறீங்க? இதுதான் முதல் முறையா இல்லை எத்தனாவது முறை? அதை பற்றி. இதுதான் எனக்கு முதல் முறை. என் குடும்பத்தோடு எல்லோரும் வந்திருக்கோம். நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து வரோம்.
எங்கள் கிராமம் தான் தங்கம்மாள்புரம். மாநாடுனா எப்படி இருக்கணும், ஒழுக்கம்னா என்ன, இப்பயே பார்த்தீங்க ஒரு குப்பை அப்படியே எல்லா என் பிள்ளைகளும் எடுத்து வச்சாங்க, சேர்ல அரேஞ்ச் பண்ணுறது. கூட்டம் கம்மியா இருந்தா இதெல்லாம் எளிமையா பண்ணிடலாம்னு சொல்றாங்க. நாம் தமிழக சின்ன பெரிய கூட்டத்தையா கூட்டுது, சின்ன கூட்டம் தானே, அங்க என்ன தள்ளு முள்ளு இருக்க போகுது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்படி என்னைக்கு பார்த்துருப்பாங்க, நீங்க பார்த்து எல்லாருமே எல்லா கட்சிக்காரும் பார்த்துருப்பாங்க, நீங்க பார்த்து வியந்திருப்பாங்க. மற்ற மாநாட்டு கட்சி கூட்டத்துக்கும் நம்ம கட்சி மாநாட்டு கூட்டத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு நம்ம கட்சி மாநாட்டை பார்த்து மற்றவங்க ஒழுக்கம்னா என்னன்னு கற்றுக்கிறோன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே நாம் தமிழர் தான் வெல்லணும். இந்த ஆட்சி 2026 வந்து அண்ணன் சீமான் தான் முதலமைச்சர் பதவியில் உட்காரணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அவர் தமிழுக்காக நம்ம தமிழ் இனத்துக்காண்டி போராடுற ஒரு மனுஷன். நான் சீமான் அண்ணனுக்கு ஒன்று சொல்கிறது என்னன்னா, அவர் உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நீ கத்துனதை பார்த்தீங்க, யாராலும் எந்த அரசியல்வாதி அவர் சொன்ன மாதிரி உலகத்திலே இந்தியாவிலேயே எந்த அரசியல்வாதியும் வந்து அப்படி பேசவும் ஒரு பேப்பர் எதுவுமே இல்லை, அப்படி கோர்வி அந்த ரைமிங்கில் இந்த மாதிரி ஒரு தலைவன் வந்து கிடைக்க நம்ம எல்லாருமே பொதுமக்களாகி எல்லாருமே இந்த தமிழ்நாட்டு மக்களே கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி சீமானன் வந்து இயற்கை நம்ம பிரபஞ்சம் கொடுத்த ஒரு பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சீமானன் வந்து உடம்பை பார்த்துக்கிறணும், நல்லா அவர் வரணும். அதான் அண்ணா சொல்லியிருக்காரு, முருகா வேல் கொண்டு வா, நான் தமிழோடு வரேன். கண்டிப்பாக முருகன் நான் வணங்குறேன், எனக்கு முருகனை ரொம்ப இஷ்ட தெய்வம். கண்டிப்பாக முருகன் வந்து அவருக்கு உறுதுணையாக நிற்பார். கண்டிப்பாக இந்த தொட்டை நம்ம ஆட்சியை பிடிக்கிறோம். அண்ணன் சீமான் தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி 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 நன்றி. இதுதான் முதல் முறையா? இல்லை, போயிருக்கேன். எந்தெந்த கட்சி மாநாட்டுக்கு போயிருக்கீங்க? இப்போ திராவிட கட்சியில் இருக்க எல்லா மாநாட்டுக்குமே போயிருக்கேன். எல்லாத்துக்கும் போயிருக்கேன். அப்போ அந்த மாநாடுகளுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? நீங்கள் இப்போ இங்கே அடிக்கிற சேர்களை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். அங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க போகிறப்ப அங்கங்கே அப்படி இப்படி தூசி, அதுக்கப்புறம் சேர் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. கம்பிகளை தாண்ட இப்போ பேசவே பார்த்துட்டிங்கன்னா அவங்கவுங்களோட கருத்துக்களை சொல்ல அந்த மாதிரி. இது வந்து ஒழுங்காக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய மாநாடாக இருக்குது. மரியாதையாக நடந்திருக்கு. இது பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு திருமண நிகழ்வு அந்த மாதிரி வர்றப்ப எப்படி ஒரு ஒழுங்குமுறையாக ஒரு கட்டுப்பாடோட போவாங்களோ அது மாதிரி இருக்குது. மாநாடு மாதிரி இல்லை, அவங்கவுங்க வீட்டு திருவிழா மாதிரி வந்துட்டு போயிருக்காங்க. இங்கே இருக்க எல்லாமே ஒரே மாதிரியான இளைஞர்கள் தான், ஆனால் அங்கே வரப்போ அப்படி டோட்டலாக மாறிடுறாங்க. இதே இளைஞர்கள் தான், ஆனால் அங்கே வரப்போ மாறாங்க, இங்கே வரப்போ மாறாங்க. இங்கே வரப்போ ஒரு மாதிரி இருக்காங்க அப்படின்னா இப்போ திராவிட கட்சிகள் மாநாட்டுக்கும் அதே இளைஞர்கள் வர்றாங்க, இங்கேயும் அதே இளைஞர்கள் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப கட்டுப்பாடு தான், தலைவரோட கட்டுப்பாட்டில் தான் அந்த இளைஞர்கள் செயல்படுவாங்க. அப்போ என்ன பண்ணணும், தலைவர்கள் தான் ஒரு ஒழுங்குமுறையான ஒரு செயல்பாடை தெரிவிக்கணும். அப்போ தான் அந்த இளைஞர்கள் வந்து சரியாக வழி நடத்துவாங்க. தலைவர்களை பொறுத்தும் அங்கே இருக்க கொள்கைகளை பொறுத்து தான் இளைஞர்கள் செயல்படுவாங்களே தவிர இளைஞர்கள் தன்னிச்சையாக செயல்பட மாட்டாங்க. நன்றி. மகிழ்ச்சி. அக்கா, இந்த மாதிரி அரசியல் கட்சிகளோட மாநாட்டுக்கு இதுதான் உங்களுக்கு முதல் முறையா? இதுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு? இதுதான் முதல் முறை. ஆமாம். இந்த முதல் முறை குறிப்பாக நாம் தமிழ் கட்சி கூட்டத்துக்கு நீங்கள் மாநாட்டுக்கு வரணுன்ற சிந்தனை எப்படி வந்துச்சு? எனக்கு வந்து அண்ணன் மூலமாக தான் அரசியல்னா என்னன்றது நல்ல புரிதல் வந்துச்சு. அப்புறம் தமிழ் மேலே பற்று, நாட்டு மேலே பற்று, மலை மக்கள் அது மேலே ஒரு பற்று வருது. அதனால் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவேன். இங்கே வந்து நீங்கள் பார்த்து வியந்தது, நீங்கள் கற்றுக்கிட்டது? அதான் தமிழ் புலவர்கள், தமிழ் மேலே பற்று உள்ளவங்க, தமிழ் தேசியத்துக்காக போராடுறவங்க, புலவர்கள், கலைஞர்கள் எல்லாருக்கும் வந்து இங்கே நல்ல மரியாதை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த பதாகை போரில் அந்த பதாகைகள், ஆமாம், இது அந்த ஐவகை நிலத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அதெல்லாம் நாங்கள் படித்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ண ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்க தமிழ் சார்ந்து கூர்ந்து கவனிச்சு. ஆமாம், கூர்ந்து கவனிச்சிருக்க அரசியலை பார்க்குறேன் இப்போ தான் புதுசாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி. நான் நிறைய டைம் கலந்துட்டு இருக்கேன். நீங்க? நாங்கள் இதுதான் முதல் தடவை. நாங்களும் முதல் தடவை. இந்த முதல் தடவையில் இந்த மாநாட்டில் நீங்கள் கற்றுக்கின விஷயம்? எப்படிலாம் வந்து ஒரு மாநாட்டு நடக்கணுமோ அப்படிலாம் நடந்துச்சு. டிவிக்கில் நடந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. போகிறப்ப நிறைய சேர்ஸ்லாம் உடச்சிருந்தாங்க அவங்க. ஆனால் இங்கே போகிறப்ப எல்லா சேர்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. டஸ்ட்லாம் எடுத்து ஒரு டஸ்ட்பினில் ஒரு கவர்லலாம் போட்டுட்டு போகிறாங்க. அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சு. இப்போ அது பெரிய கூட்டம்ல, இது அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் அவ்வளோ டீசெண்டாக நடந்துக்கிட்டாங்களே, அவங்களுக்கும் அந்த சென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க நடந்துருக்கணும்ல. சென்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவங்க அந்த மாதிரி நடந்துக்கறல. இந்த மாநாட்டுக்கு வந்தீங்களா? இந்த மாநாட்டில் நீங்கள் கற்றுக்கின விஷயம் என்னென்ன சுருக்கமாக? எல்லாமே புதுசு தானா. இந்த மாநாட்டை பொறுத்தவரை எல்லாமே புதுசு தான். அந்த நம்ம முன்னோர்கள் எல்லாருமே இந்த பாருங்க சுற்றி எல்லாரும் நம்ம முன்னோர்கள் தமிழர்கள் அப்படிங்கிறத
நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நான் தமிழனா நின்று இங்கே பார்க்குறேன்னா அவர் சீமான் அண்ணன் மூலமாக எல்லாரும் தமிழர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபோட்டோவை சுற்றி எல்லாரும் அந்த காலத்தில் நம்மளுக்காக உயிர் நீத்தவங்க எல்லாரும் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் இந்த இதில் இருக்கிறவங்கள பார்த்து நான் பெருமைப்படுறேன். அதே மாதிரி ஒரு மாநாடுனா எல்லாருமே படித்தவங்க, நல்லது தெரிஞ்சவங்க எல்லாருமே உறுப்பினர் நிற்கிறாங்க. அவங்க வந்து எல்லாத்தையுமே நல்லது செய்வாங்க அப்படி நம்பிக்கையில் நிறைய வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு முதல்ல 38 வயசாச்சு. முதல்ல இந்த இதுக்கு இப்போ தான் வந்திருக்கிறேன். எவ்வளோ நடந்திருக்கு, எவ்வளோ பசங்களாம் கூப்பிட்ருக்காங்க, எங்கேயும் போனதில்லை. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்திருக்கிறேன். அதாவது நீங்கள் கட்சி மாநாடுகள்லேயே முதல் மாநாடு இங்கே தான் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கிறேன். ஏன் இங்கே கலந்துக்கணும்னு ஏன் தோணுச்சு? அவரோட பேச்சு எனக்கு அந்த மாதிரி பிடிச்சிருக்கு. அவரோட பேச்சு தமிழை வந்து அழிச்சிக்கிட்டே வர்றாங்க, தமிழ் வந்து அழிஞ்சிக்கிட்டு வருது, அதை வந்து நம்ம தமிழராக நின்னா தான் அதை வந்து ஒன்றா நின்னா தான் அதை வந்து எழுச்சி செய்ய முடியும் அப்படின்னு அவரோட பேச்சு. நம்மளும் அதுக்கு ஒரு இதாக இருப்போம். நம்ம ஒரு ஓட்டு. நீங்கள் கட்சியில் இருக்கிறீங்களா இல்லை? இல்லை, பொதுமக்களில் ஒருத்தராக வந்திருக்கீங்க. பொதுமக்கள் ஒருத்தராக இருக்கேன். என்னோட ஓட்டும் அவருக்கு தான். சரிண்ணா, மற்ற கட்சி பொதுக்கூட்டங்களுக்கும் நாம் தமிழ் கட்சி பொதுக்கூட்டம் இந்த மாநாட்டுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இல்லை, எல்லாத்துலேயுமே பொறுமை, ஒரு அலப்பறை இல்லாமல் தெளிவாக என்ன தெரிஞ்சுக்கணும்னு வர்றோமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போவோம், அவ்வளோதான். எதை ஒழுக்கமாக வர்றோம், அவங்க பேசுகிறத நம்ம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு போகிறோம். எல்லாரும் நாம் தமிழர் கட்சிக்கே ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். பொதுமக்கள் ஒருத்தராக சொல்கிறேன், நானும் நாம் தமிழர் தான் ஓட்டு போடுறேன். அக்கா, இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளோட மாநாடுகளுக்கு ஏற்கனவே போயிருக்கீங்களா இல்லை இதுதான் முதல் முறையா? இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். முதல் முறை. ஆமாம். ஏன் இந்த சீமான் அவர்களுடைய மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டுக்கு வரணும்னு உங்களுக்கு தோணுச்சு? கூட்டிகிட்டு வந்தாங்க, சும்மா வந்தேன். நான் போராக இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தேன். எங்கே வந்து ரஷ்ஷாக இருக்குமோ இல்லை எப்படி பயந்துட்டே வந்தோம். பட் பயத்தோட தான் வந்தீங்க. ஏன் பயம்? ஒரு அரசியல் கட்சி மாநாடுனா ஏன் பயம்? ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்குல்ல, இந்த விஜய் இது, ஆமாம், அந்த மாதிரிலாம் நடந்திருக்குல்ல. ஸோ பயந்துட்டே தான் வந்தோம். பார்த்தா இங்கே வந்து எல்லாமே டிசிப்ளினாக, சேரு எல்லாம் ரஷ் இல்லாமல் பொறுமையாக போயிட்டுருக்காங்க. டிசிப்ளின் ரொம்ப இருக்குது இங்கே. ஒழுக்கம் இருக்குது. ஒழுக்கம் இருக்கிறதுனால அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்கலன்னு நினைக்கிறீங்களோ? ஆமாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கரூர் இன்சிடென்ட்டும் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு இருந்தால் மேபி நடக்காதோ? இருக்கலாம். இருக்கிறீங்க. எனக்கு அவ்வளோதான். நீ ரொம்ப பார்த்து வியந்தது என்னப்பா மாநாட்டில் இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு எதனா இருக்கா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம். நான் இன்னும் வீடியோவில் கூட அந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். சீமான் அவங்க வந்து பேசுறது எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு. போராக இருக்குன்னு. ஆமாம், போராக இருக்கும். இந்த மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததில்ல. ஸோ வந்து நானே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேன். அவர் பேசுறது எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுது. நன்றி. தேங்க்யூ.